இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலத்தில் 33வது ஞாயிறு தினமாகும். பொதுக்காலத்தில் கடைசி வாரங்களில் இருக்கக்கூடிய நமக்கு உலகின் முடிவு, இயேசுவின் 2ஆம் வருகை பற்றிய நற்செய்தி வாசகங்கள் தரப்படுகிறது. இந்த வாசகங்கள் நம்மை பயமுறுத்த வேண்டாம் என்பதற்காக தரப்படவில்லை, நமக்கு எச்சரிக்கை விடுக்கின்றன என்று சொன்னால் அதுவும் கடினமான வார்த்தை தான். மாறாக வாழ்வின் யதார்த்தத்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றன. வாழ்வின் யதார்த்தம் என்ன, இதனுடைய முழுமையான பொருள் என்ன என்பதை நாம் இப்போது பார்ப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் அனைவருக்குமே ஒரு முடிவு இருக்கிறது. எப்படி அனைவருக்கும் பிறப்பு என்கிற தொடக்கம் இருக்கிறதோ, அதே போல இறப்பு என்னும் முடிவு இருக்கிறது. அந்த முடிவு வரக்கூடிய நாளும் வேலையோ யாருக்கும் தெரியாது. நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை, இன்று இருக்கிறவர்களில் நாளை யார் இருக்கிறார்களோ யாருக்குமே தெரியாது. மருத்துவமனைகளில் குணப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு கூட எப்போது அவர்களின் முடிவு இருக்கும் என்று யாராலும் கணிக்க முடியாது. இறப்பு வேண்டும் என்பதனால் அது வந்துவிடக்கூடாது. இறப்பை வேண்டாம் என்று நினைக்கிறவர்களையும் அது தீண்டாமல் விடுவதில்லை. இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை புரிந்து வாழ இன்றைய வாசகம் அளிக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த யதார்த்தத்தை புரியாமல் வாழ்கின்றவர்கள் இந்த உலகத்தில் ஏராளம். அதனால் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் ஏராளம். நாம் வாழ்வில் யதார்த்தத்தை எளிதாக புரிந்து கொண்டால் நமக்கு வாழ்வு எப்போதும் மகிழ்ச்சியே. ஆகவே இன்று நாங்கள் உருக்கமாக இறைவனிடம் மன்றாடுவோம். அந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளும் மக்களாக வாழ வேண்டிய அருளை நம் எல்லோருக்கும் தரும்படி. ஆமென்.